ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. எனக்கு அன்றாட 30 பெட்டு 40 பெட்டு நாங்கள் வந்து டேரெக்டா கஸ்டமர் கொடுக்குறோம் நண்பா, கடைகள் கொடுக்குறவங்க இல்லை. ஸோ அப்போ டேரெக்டா கஸ்டமர் கொடுக்கும் 30லேருந்து 40 மெத்துகள் தினந்தோறும் நான் அடிக்கிறேன். ஸோ லைவாகவே பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மெத்த எடுக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 2 பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரியுமே ஓன் வெஹிக்கிள்ல பண்ணி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாம வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்குங்க. இதை வந்து ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க, ரீபாண்ட்னு சொல்லுவாங்க. பேக் பெயின் வராம இருக்கிறதுக்காக, வளையாம இருக்கிறதுக்காக இந்த பொருளை 120 டென்சிட்டிக்கு பயன்படுத்துவோம். இப்போ நான் சும்மா சொல்லிட முடியாது, 48 மணி நேரத்துல சர்வீஸ் தரேன்னா ஒரு வாரத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் என் வண்டி போயிட்டு வருது. புரியுது. அதனால என்னால தைரியமா சொல்ல முடியும். அவ்வளவுதான். வந்து சென்னை ஓரியன்டான பெட் எல்லாமே எடுத்து அடிக்கிறோம்னா ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்து நமக்கு 75-60 கரெக்டா 6.25 5ங்க. ஆனா இன்னைக்கு நைட்டு வண்டி எத்தனை நாளைக்கு வரும்னா குயின் சைஸ் பாக்கெட் ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் எல்லாமே வெறும் 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. ஆயுசுக்கும் பயன்படுத்துற வகையில 25 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஃபுல்லி லேட்டெக்ஸ் எல்லாமே குயின் சைஸ் 40,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வெறும் 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இன்டீரியர் சார்ந்து 7க்கு 8 9க்கு 9 10க்கு 10 பெரிய மெத்த தேவைப்படலாம். ஸோ என்ன வேணாலும் பிரம்மாண்டமா நம்ம மெத்தைகள் பண்ணிக்கலாம் நண்பா. உங்க முதுகு நல்லா தாங்கும், உடம்பு வலி வராது. பட் திடப்பொருளை படுத்துறபடியே குஷனிங் வேணும், 2 இன்ச்சு சாப்பிட்டு மேல உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வரக்கூடாது, 2 இன்ச்சு லேட்டெக்ஸ். வீடியோ கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பர்ட் என்ன மாதிரி இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, நம்ம எப்படி நம்ம கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் மூலியமாக பண்ணிருக்காங்க. ஸோ 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கவனில் பார்த்தீங்கன்னா 8,000 மதிப்புள்ள லேட்டெக்ஸ் பெட் வந்து பார்த்தீங்கன்னா தரலான் இருக்காங்க. எங்களுடைய ஒரு தார்மீக கொள்கையே உள்ள என்ன பொருளை பயன்படுத்துறோம் அந்த பொருள் உங்களுக்கு எந்த வகையில பயன்படும், ஹீட் வராதா, பாடி பெயின் வராதா, நீங்க என்ன வெயிட்ல இருக்கீங்க, பெரியவங்களா சின்னவங்களா யங்ஸ்டரா, மேரேஜ் ஆக போது, அந்த மாதிரியான அவங்களுடைய சூழ்நிலைகளை கேட்டுட்டு அவங்களோட பொருளாதாரத்தை கேட்டுட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம கோயம்புத்தூர்ல கேட்டிருக்க சிவானந்தா மேட்ரஸ் வந்திருக்கும். அண்ணா நம்ம இருக்காங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ லைவாகவே பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. லைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ரஸஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி பேக் பண்ணி எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸில் கம்ப்ளீட்டாக அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ஜாஸ்தி. அண்ணா நம்ம கொஞ்சம் வெளிப்படையாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் சர்வீஸ் ரிலேட்டடாகவும் கஸ்டமருக்கு மெத்தைகளை பண்றதுனால நமக்கு நிறைய சப்போர்ட். அண்ணா இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ கால் பண்ணதை பீப்புள்ஸே கூட புரிஞ்சுக்கலாம், இது ஒரு ப்ரொமோஷன் தானே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை நண்பா, இது வந்து என்னுடைய குரூப். நீங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க. எனக்கு அன்றாட 30 பெட்டு 40 பெட்டு நாங்க வந்து டைரக்டா கஸ்டமர் கொடுக்குறோம் நண்பா, கடைகள் கொடுக்குறவங்க இல்ல. ஸோ அப்போ டைரக்டா கஸ்டமர் கொடுக்கும் 30லேருந்து 40 மெத்துகள் தினந்தோறும் நான் அடிக்கிறேன். ஸோ அடிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கு என்ன பொருளை நம்ம வைக்கிறோமோ அந்த விஷயத்த வீடியோவா ஷேர் பண்றோம். விருப்பப்பட்டாலும் அவங்களுடைய வேலை நேரங்கள்ல அவங்களுக்கு என்ன உள்ள ஒரு பொருள் வைக்கிறாங்கன்றத வீடியோ காலில் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் தாராளமா நேரில் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் நண்பா. ஏன் நண்பா இதுல என்ன வெளிப்படையா பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீங்க நம்ம மெத்த கடை இல்லாதது நம்ம வீட்டுல இருந்து 5 ஸ்டெப்ல கூட கடை இருக்கும். பட் அந்த பொருளை எடுக்கும் போது ஹீட் வரக்கூடாது, பாடி பெயின் வரக்கூடாது. ஸோ இப்படி எப்போ நடக்கும், சொன்ன பொருளை உள்ள வச்சு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நண்பா நடக்கும். 5,000 ரூபாய்க்கு மெத்த கூட மெத்த எடுக்க முடியும். பட் மெத்தன்றது ஈக்குவல் டு ஒரு உணவு மாதிரி தான். ஸோ பயன்படுத்துகிற மெத்தன்றது அனாவசியமான ஒரு ஹீட்டோ பாடி பெயினோ உடல் உபாதைகளோ கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வாங்கும்போது மக்களால் சரியாக அந்த மெத்தையை பயன்படுத்திக்க முடியும் நம்புறேன். ஸோ வெளிப்படையாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணுறோம். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, மெத்தை எடுத்துட்டா எல்லாருமே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் லாபத்துக்கு வித்தமான்னு சொல்லி அதோட அந்த கான்டாக்ட் முடிஞ்சிடும். நாங்கள் அப்படி கிடையாது, மெத்தையை வெளிப்படையாக பண்ணுறோம், குவாலிட்டியாக பண்ணுறோம். அதனால எடுக்கக்கூடிய எல்லா மெத்தைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம். குறிப்பாக ஒரு ஆர்த்தோலாட்டிக்ஸ்க்கு 15 வருஷம் வாரண்டி தரேன்னா, இந்த காலகட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே ஒரு 48 மணி நேரத்துக்கு அந்த மெத்தையோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ற அளவுக்கு நம்ம இந்த ஒரு யூனிட் நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சர்வீஸ்ன்றது எல்லா பொருளுக்குமே தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ஒரு வாஷிங் மிஷினா இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்துல மெத்தையில தமிழ்நாட்டில் யாரும் பண்ணது கிடையாது. நம்ம அதை மெயின்டைன் பண்றோம். ஸோ இதை வந்து எனக்கு நிறைய விற்பனை ஆகணும் அப்படின்றத தாண்டி சும்மா யோசிப்போமே, நான் அப்படி பண்ணி கொடுத்துட்டேன்னா அந்த கஸ்டமர் என்னையை தாண்டி வேற யார்ட்டையும் மெத்த வேணும்னு சொல்லி போக மாட்டாங்க. அவங்களோட உறவினர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ தேவைப்பட்டா என்னை ரெஃபர் பண்ணுவாங்கன்றத நான் நம்புறேன். ஸோ சுயநலமா கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெறித்தனமா ஒர்க் பண்றோம், கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா பாத்துறோம். நம்மளுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் இப்போ நீங்க லைவா பாத்துருப்பீங்க. ஸோ இதான் ஸ்டிச்சிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பொருளை கஸ்டமர் நமக்கு கொடுக்குறாங்களோ அதை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க நண்பா. ஸோ இப்போயே ஒரு கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு ரீபாண்ட் போட்டு 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மெத்த ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் என்ன பொருளை கேட்குறாங்களோ அந்த பொருளை பேஸ்ட் பண்ற இடம். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மற்றவங்க மாதிரி சும்மா 90க்கு 100ன்ற மாதிரிலாம் இல்லாம எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஃபிட்டடா மாற்ற மாதிரி எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்டிச்சிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன
பொருள் நீங்க நிறைய என் கம்பெனில பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் தான் நிறைய இருக்கும். இத வந்து ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க, ரீபாண்ட்னு சொல்லுவாங்க. பேக் பெயின் வராம இருக்கிறதுக்காக, வளையாம இருக்கிறதுக்காக இந்த பொருளை 120 டென்சிட்டிக்கு பயன்படுத்துவோம். சோ நல்லா ஹெவியா இருக்கும். சோ நிறைய இந்த மாதிரி மெத்தைகள் தான் போகும். சோ இப்போ இது வந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 45 மெத்தை ஒரே நாள்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வேற வேற லொகேஷன்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க விஷயத்துக்கு செட்டிங் போட்டுருக்காங்க, அடுத்தடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க நண்பா. ஸோ இதெல்லாமே ஸ்டிச்சிங் டைம். நீங்க டெலிவரி ப்ராசஸ் பாத்தீங்க, இது எல்லாமே வெளியூருக்கு வேற வேற நாங்க வந்து ஒரு 3 பில்டா மெத்தைகள் கொடுக்குறோம் நண்பா. ஒன்னு இங்க இருந்து அப்படியே பொள்ளாச்சி ஆரம்பிச்சிங்கன்னா பழனியா இருக்கட்டும், ஒரு திண்டுக்கல், தேனி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் வரை ஒரு பில்டா போகும். மதுரை அந்த சிவகங்கை சைடு போகும். இன்னொன்று திருச்சி வழியா அரியலூர் வரையா, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர் வரை போகும். இன்னொரு பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, சென்னை வரை. மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெத்த தேவைப்படுதுன்னா, சிவானந்தா மேட்டர்ஸோட வீடியோ பாக்குறீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்க ஒரு கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பரை கூட நீங்க கேளுங்க. உங்களோட 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் நான் தரேன். அவங்ககிட்ட கேட்டுட்டு கூட நீங்க என்கிட்ட மெத்த வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இண்டிவிஜுவலா கஸ்டமருக்கு நான் மெத்த கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இவ்வளவு கஸ்டமர் நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்துருக்கனால தான் இப்போ நான் இந்த ஊர் பேர்லாம் நான் சொல்றேன்னா, தினந்தோறும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நண்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்மளோட வண்டியில கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால தான் இப்போ நான் சும்மா சொல்லிட முடியாது. 48 மணி நேரத்துக்கு நான் சர்வீஸ் தரேன்னா, ஒரு வாரத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய எல்லா ஏரியாவுக்கும் என் வண்டி போயிட்டு வருது. அதனால என்னால தைரியமா சொல்ல முடியும். அவ்வளவுதான். சோ ட்ரஸ்டடா தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோ நம்ம நிறைய குவாலிட்டில வந்து மேட்டர்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அன்சைஸ் நிறைய வச்சிருப்பீங்க. கண்டிப்பா நம்ம நேரடியா தயார் பண்றதுனால கஸ்டமைஸ்டா மெத்தைகள் பண்ண முடியும். சிலர் இருப்பாங்க 5க்கு 6 வாங்கியிருப்பாங்க, அதை 7 மாத்தணும்னு நினைப்பாங்க. சோ 2 அடிக்கு வேணாலும் சின்ன பீஸும் பண்ணலாம். இல்ல குடும்பமே பெரிய குடும்பமா இருக்கும். சோ என் பிள்ளைங்க எல்லாருமே ஒன்னா படுக்கணும் அப்படின்ற போது இன்டீரியர் சார்ந்து 7க்கு 8, 9க்கு 9, 10க்கு 10 பெரிய மெத்தை தேவைப்படலாம். சோ என்ன வேணாலும் பிரம்மாண்டமா நம்ம மெத்தைகள் பண்ணிக்கலாம் நண்பா. சோ நேரடியா தயாரிக்கிறதுனால அவங்க விருப்பப்படி நீலகலத்தை நம்மளால தயாரிச்சுக்க முடியும் நண்பா. தயாரிக்கக்கூடிய மெத்தைகள் எல்லாமே ஹெல்த் ஓரியன்டா தான் பண்றோம். அது என்ன ப்ரோ ஹெல்த் ஓரியன்டா? இப்போ இங்க இருக்க மெத்தையை இந்த பீடிங்லாம் அழகுக்காக கொடுக்கல நண்பா. ஒரு 4 இன்ச் ரிபாண்ட், 2 இன்ச் சாஃப்ட் நல்லா டைட்டா அடிச்சிட்டு மேல 2 இன்ச் லேட்டக்ஸ் போடு. அது என்ன டைட்டா அடிக்கிறதுனா, நீங்க இங்க இருந்து உட்காருறீங்கன்னா உங்களோட டோட்டல் வெயிட் இதுவரை போகாது. அதனால முதுகு கீழே இறங்காது, உடம்பு வலி வராது. சோ ஒவ்வொரு மெத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம். இதெல்லாம் வந்து பேம்போன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் பேம்போ எடுத்து பண்ணும்போது சில்னஸ் எப்பவுமே கேரி ஆகும். மெத்தையோட பேசிக் ஹீட் வரக்கூடாது. ஒரிஜினல் பேம்போ நீங்க எடுக்கலன்னா கண்டிப்பா ஹீட் வரும். சோ பேம்போ மாதிரியான ஹீட் இல்லாத விஷயம் ஆன்டி மைக்ரோபியல் சொல்லுவாங்க. இதெல்லாம் நோய் நொடிக்கு அகைன்ஸ்டா செயல்படும். இதெல்லாம் நோய் நொடிக்கு அகைன்ஸ்டா செயல்படும். ஆன்டி மைக்ரோபியல்ல மஸ்டர்ட் ப்ரௌன் கலர்ல வரும். ஸோ அதுவும் ஆன்டி மைக்ரோபியல் இருக்கட்டும், ஆலிவேரா இருக்கட்டும், டெனிம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெனிம் ப்ளூன்னு சொல்லிட்டு சட்டையில எடுப்போம், அந்த குவாலிட்டியா இருக்கட்டும். இது ஆலிவேரான்னு சொல்லுவாங்க, மெலாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி புழு, பூச்சி, ஃபங்கஸ், பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டா, அதாவது லேட்டக்ஸ் மாதிரியான இயற்கையான பொருளோட போட்டு நம்ம பண்ணும்போது மேல வந்து அனாவசியமான பாலிஸ்டர், ரசாயனம் கலந்த பொருட்களை பயன்படுத்திட கூடாது. ஸோ அதுல ரொம்ப கான்சியஸா இருப்போம். அதனாலதான் ஹெல்த் ஓரியன்டா மெத்தைகளை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ இந்த செட்டப்பே நீங்க பாருங்க. நீங்க எந்த கடைக்கு போனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களோட நீளம் என்ன, அகலம் என்ன, 6 இன்ச்சில் பாக்குறீங்களா 8 இன்ச்சில் பாக்குறீங்களா, அவ்வளவுதான். ஆனா எங்களுடைய ஒரு தார்மீக கொள்கையே உள்ள என்ன பொருளை பயன்படுத்துறோம், அந்த பொருள் உங்களுக்கு எந்த வகையில பயன்படும், ஹீட் வராதா, பாடி பெயின் வராதா, நீங்க என்ன வெயிட்ல இருக்கீங்க, பெரியவங்களா, சின்னவங்களா, யங்ஸ்டரா, மேரேஜ் ஆக போதா, அந்த மாதிரியான அவங்களுடைய சூழ்நிலைகளை கேட்டுட்டு அவங்களோட பொருளாதாரத்தை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெத்தைகளை ரெஃபர் பண்றோம். சோ அதான் கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு சுய விருப்பம் இருக்கும். அது வந்து ஹெல்த்தை பாதிக்காத வகையில இருந்துச்சுன்னா அது அப்படியே பண்ணி கொடுத்துலாம். அப்படி இல்லைன்னா எங்க சைடு சஜஷன் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துலாம் நண்பா. ரைட்டுங்க. ஸோ கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே இந்த செட்டப்பே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் வாரண்டி தரேன்னா காசு அதிகமா கொடுத்து எடுக்கிறாங்க. நான் ஒரு இந்த ஃபுல்லி லேட்டக்ஸ் 40,000 நான் சொல்றேன் குயின் சைஸ். இந்த மெத்தையை வாங்கினா 30 வருஷம் பயன்படுத்த போறாங்க. ஸோ கண்மூடித்தனமா வாங்காம நேரம் வந்து அந்த பொருள் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குறதுக்கு, அனுபவப்படுத்துறதுக்கு தான் அந்த செட்டப். ஸோ நம்ம இங்க மட்டும் இயங்கல, சென்னையிலேயே நம்மளோட விருகம்பாக்கம் ஷோரூம் இருக்கு. சோ இது மூலமா என்ன சொல்றது, ட்ரஸ்ட் தான். நான் உங்க பக்கத்துல நிறைய இடத்துல நான் இருக்கேன். தாராளமா என்ன நேரா வந்து பார்த்தே நீங்க வாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னால நான் உடனே வந்து நிப்பேன். மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய பெரிய மேட்ரஸ் ஷோரூம் போனா கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சீல்டு பேக்கா தான் இருக்கும். கண்டிப்பா அதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க தெரியாது, நமக்கு தெரியாது. நான் அதுக்காக அவங்கள அப்படி சொல்லல. நான் என்ன நம்பி கொடுக்குற ஒரு ரூபாய் கொடுத்தீங்கனால அதுக்கு என்ன பொருள் போடுறேன் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையா சொல்றேன் நண்பா. வேற ஒண்ணும் கிடையாது. சோ லைவாவே நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் என்ன மாதிரி பட்ஜெட்ல கொடுத்துருக்கீங்க நண்பா? இது ஒண்ணு நண்பா, இது வந்து ஒரு 2 இன்ச் ரீபாண்ட், 2 இன்ச் சாஃப்ட். யூசுவலா இதுக்கே வெறும் ஃபோம் தான் போடுவாங்க. வெறும் ஃபோம் மட்டும் தான் பேசிக். எல்லா இடத்துலயும் ஈபி சீட் இருக்கும், தெர்மாகோல் இருக்கும். நான் பேசிக்காவே ஆர்த்தோபெடிக் மாடல் தான் கொண்டு வரேன். முதுகு வலி வராது, 2 இன்ச் ரீபாண்ட் வச்சு 2 இன்ச் சாஃப்ட் போடுறேன். ஒரு சிங்கிள்னா 5,000 வந்து நம்ம கொடுக்குறோம் நண்பா. ஆமா நண்பா, 5,000 வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆர்த்தோலே உங்களுக்கு ஆர்த்தோ மெமரி இருக்கு. ஒரு குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 18 ரூபா வரும். நல்லா கூல் ஜெல் மெமரி போட்டு பயங்கர சாஃப்டா இருக்கும். 23 ரூபா கொடுக்குறது 18 ரூபா பண்ணி கொடுத்துலாம் நண்பா. நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து வேணும்னா அந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு பண்ணிக்கலாம். சோ இது பாக்கெட் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. ஒரு 13 ரூபா வரும். லேட்டக்ஸ் போட்டு
போட்டு பண்ணீங்கன்னா ஒரு 25 ரூபா வரும் நண்பா இதுக்கு மேல. ஓகே ஓகே. அப்புறம் ஃபுல்லி லேட்டெக்ஸ் மாடல் பண்றோம். சோ தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம், ஏ கிரேட் தான் பயன்படுத்துவோம், ஆர்த்தோ லேட்டெக்ஸ் நம்ம பண்றோம். இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் நண்பா, ஃபாஸ்ட் மூவிங். நல்லா பேக் இதோட ஸ்பெக்கே 4 இன்ச்சு ரீபான், உங்க முதுகு நல்லா தாங்கும், உடம்பு வலி வராது. பட் திடப்பொருளை படுத்துறபடியே குஷனிங் வேணும், 2 இன்ச்சு சாஃப்ட், மேல உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வரக்கூடாது, 2 இன்ச்சு லேட்டெக்ஸ். ஸோ பாடி பெயின் வர விஷயம், ஹீட் வர விஷயம், எல்லா சாராம்சமும் இந்த மொத்தையில இருக்கும். நான் 1000 மெத்த கொடுக்குறேன்னா 950 மெத்த இந்த மெத்த தான் நம்ம போகுது. இதை விட ஃபுல்லி லேட்டெக்ஸ் கூட காசு தான், பட் இது நல்ல மெத்தட்னால இது ஃபாஸ்ட் மூவிங் நண்பா. இதோட குயின் சைஸ் 30,000 ரூபா கொடுக்குறது, சென்னை ஓப்பனிங் அப்புறம் 24 கொடுத்தோம். ஸோ அதே பிரைஸ்க்கு தாராளமா பண்ணி கொடுத்தோம். குயின் சைஸ் 24 ரூபா தான், 24 ரூபா கொடுத்துறாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன பெட்ல வச்சிருக்கீங்க? இதெல்லாம் லேட்டெக்ஸ் டாப்பர் நண்பா. இப்போ இந்த இடத்துல ஒரு நான் இது சொல்றேன், லாஸ்ட் ஒரு கிவ்அவே நான் கொடுத்திருந்தேன். சோ அதுல வின் பண்ணவங்களுக்காக இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. கிவ்அவே வின் பண்ணி அத சொல்றேன், ரொம்ப டிரான்ஸ்பரன்ட் ட்ரஸ்டபிளான நிறுவனமா தான் நம்ம செயல்படுறோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இவ்வளவு யூனிட் வச்சிருக்கீங்க, நிறைய ஆஃபர்ஸ் கண்டிப்பா கொடுக்கலாம் நண்பா. இப்ப நான் இந்த மெத்தையவே நான் பொங்கலுக்கு கொடுத்தது தான் 30,000 ரூபாய்க்கு கொடுக்கறத 24,000 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றேன். குறிப்பா நான் சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய 1000 வாட்ஸ் சேனலை பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டு என்ற மெத்தை எடுக்கிறாங்கன்னா லேட்டெக்ஸ் போட்டு, இந்த மாதிரி ஆர்த்தோ லேட்டெக்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபுல்லி லேட்டெக்ஸ் எடுத்தாலும் சரி, லேட்டெக்ஸ் போட்டு மெத்தை எடுத்தாலே நம்மகிட்ட இந்த பாயிண்ட்ல இருந்து மார்ச் எண்ட் வரை நண்பா, நல்லா கவனிங்க, மார்ச் எண்ட் வரை எடுக்கிறவங்கள டோட்டலா நம்ம கன்சாலிடேட் பண்ணி 100 பேருக்கு இந்த மாதிரியான லேட்டெக்ஸ் ஆஃபரை குலுக்கல் முறையில கொடுத்துலாம் நண்பா. 100 பேருக்கு நீங்களே வந்துருங்க, மார்ச் எண்ட்ல நீங்களே வந்துருங்க, நோ இஷ்யூ. சும்மா இல்ல சூப்பர் சாஃப்ட்டோ இல்ல சும்மா ஏதோ ஒரு 100 ரூபா மதிப்புல பில்லோ இல்ல, இதோட மதிப்பு ஒரு 8,000 ரூபா வருங்க. சோ எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, சோ தாராளமா என்கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்ககிட்ட தான் நான் கொடுக்க போறேன். சோ நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தாராளமா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம அதுல குலுக்கல் முறையை தேர்ந்து 100 பேருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சப்மிட் பண்ணிடலாம் நண்பா. நோ இஷ்யூ. 100 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குலுக்கல் பாத்தீங்கன்னா 8,000 மதிப்புல லேட்டெக்ஸ் பெட் வந்து பாத்தீங்கன்னா தரலான் இருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. சோ நிறைய பெட் வச்சிருக்காங்க, லைவா பார்த்து எல்லாமே கஸ்டமைஸா பண்றாங்க. மெயின் இவங்க எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால அது என்ன மாதிரி மெட்டீரியல் உள்ள போட்டு பண்றாங்க, அது எப்படி ஸ்டிச் பண்றாங்க, எப்படி அதை பேக் பண்றாங்க, எப்படி டெலிவரி பண்றாங்க. டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா ஹோம் டெலிவரி வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா வாரண்டி தர்றாங்க. வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் 48 ஹவர்ஸ்க்கு வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நிறைய மேட்ரஸ் ஷோரூம் இருக்கு, பட் இந்த வார்த்தை யாருமே சொன்னது கிடையாது. ஸோ 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கூட செக் பண்ணி கொடுத்துருவாங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால மட்டும் இந்த பட்ஜெட் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஸோ பிரைஸையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியா கொடுக்கும்போது தான் வாரண்டிங்கிற ஆப்ஷன் அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஸோ வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வாரண்டி தர்றாங்கன்னா அந்த பொருள் குவாலிட்டியா இருந்தால் மட்டும் தான் வாரண்டிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். லைவாக நீங்க பாத்துக்கலாம், எல்லா பொருளும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. இது கூட இது நான் போடுறேன், இது நான் ஸ்டிச் பண்ணி தர்றேன். ஒரு கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம விற்கணுங்கிறக்கா வித்தா மட்டும் போதும் இல்லாம ஒரு வீடியோ கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பர்ட் என்ன மாதிரி இருக்குது, எக்ஸ்பர்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, நம்ம எப்படி நம்ம கரெக்டாக அந்த ஃபுல்ஃபில் பண்றதை பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் மூலியமா பண்ணிருக்காங்க. இல்லப்பா நான் நேரில் வந்து தான் பார்ப்பேன்னா நேர்லயே வாங்க, வந்து பார்த்தா மட்டும்தான் என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30 மெத்த 35 மெத்த அனுப்புறாங்கன்னா எவ்வளோ பேர் இங்கே நம்பி இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. லைவாவே நீங்க பாத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு 1 மணிக்கு வந்து இப்போ நம்ம 3 மணிக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து இங்கே போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரஸ்டடாக நம்பி இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் வாரண்டி தர்றாங்க. பிரைஸ் வந்து அஃபோர்டபுள்ங்கிறத தாண்டி வாரண்டி ப்ளஸ் வந்து குவாலிட்டி தான். குவாலிட்டி லைவ் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க என்ன போட்டிருக்காங்க, இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸா இல்லையா. ஏன்னா தாய்லாந்து லேட்டெக்ஸா இருந்தால் மட்டும் தான் வாரண்டி ஆப்ஷன் தர முடியும். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 மதிப்புல லேட்டெக்ஸ் பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபஸ்ட்டாக தரலான் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் தரலான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபர்ஸாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, டெலிவரி ஆப்ஷன் சூப்பராக பண்ணுறீங்க. நம்ம இந்த மெத்தையெல்லாம் வாங்குறாங்கன்னா எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்? இப்போ உங்களுடைய ஆடை பார்த்துட்டு ஸ்க்ரீனில் கண்டிப்பாக நம்பர் போட்டுருக்கோம், கால் பண்ணட்டும். நம்ம எளிய வகையில் அவங்களுக்கு என்ன மேட்ரஸஸ் அப்படின்ற விஷயத்தில் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிடுவோம். விருப்பப்பட்டாலும் அப்பவும் வீடியோ காலில் பார்த்துக்கலாம், இல்லை நேரே வரலாம். ஸோ அவங்க விருப்பப்பட்டா கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிறிய வகையில் ஒரு 1000 rupees அந்த மாதிரி சிறிய அட்வான்ஸ் அவங்க தயாரிக்கும் போது வெளிப்படைத்தன்மை அவங்க வீட்டுக்கு சேஃபாக நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதுமானது. சூப்பருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஓப்பனாக இதுதான் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிட்டாரு. கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு மெத்தை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது, ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அதை லைவாக நீங்கள் பாருங்கள், எல்லா சைஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா செஞ்சு விற்கல, எல்லாருமே கஸ்டமருக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. டெலிவரி ஒவ்வொரு நாள் போயிட்டு இருக்கிறது எவ்வளோ மெத்த பாருங்கள் ஸ்டாக் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இவ்வளோ மெத்த தாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இவ்வளோ ஆர்டர்ஸ் மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெடியான ஸ்டாக் லைவாக அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஒர்க்கர்ஸ் லைவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நீ பேக் பண்ண போகிறாங்க. இது மெட்டீரியல் பாருங்கள், இது ஒரு கலர் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது, 6 இன்ச் வேணுமா 6 இன்ச், 8 இன்ச் 8 இன்ச், 10னா 10, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டாக சூப்பராக ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றிங்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.